ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அதாவது இந்த குவாரண்டைன் டைம்லேயும் நீங்களாம் வெளியில் போயிட்டு வர்றப்ப மாஸ்க்லாம் போட்டு ரொம்பவே சேஃபாக போயிட்டு வருவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நானும் அதே மாதிரி தான் ரொம்பவே மாஸ்க்லாம் போட்டு ரொம்பவே சேஃபாக போயிட்டு வந்துட்டுருக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நம்ம சைக்கிள் சூஸ் பண்ணுறப்ப என்னென்ன டைப் ஆஃப் சைக்கிள் இருக்குது அப்படின்றத பார்த்து எடுக்கிறோம். அந்த சைக்கிளில் எந்தெந்த டைப் ஆஃப் மவுத் இருக்குது அப்படின்றத நம்ம யாருமே பார்க்குறதில்ல. ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் சைக்கிள் வாங்குறப்ப சைக்கிள் கூட சேர்ந்து அந்த அக்சசரிஸ்லாம் வாங்கிட்டு வரது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அது என்ன அக்சசரிஸு, அது என்ன பொருள் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே சொல்ல போகிறோம். அண்டு நம்ம சேனலுக்கு நீங்கள் யாராவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி ஆள்ல போட்டுங்க. ரோட் பைக்கில் இருக்கிற மவுத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லா ரோட் பைக்லையும் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டா மவுத் அப்படின்ற மவுத் தான் கொடுப்பாங்க. ரோட் பைக்கில் பொதுவாக அந்த மவுத் தான் கொடுப்பாங்க. அதே பார்த்தீங்கன்னா எம்டிபி அண்ட் ஹைப்ரிட்டில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே இன்க்ளூட் ஆகி வரும். ப்ரெஸ்டா மவுத்தும் வரும், ஷேலர் மவுத்தும், அது ரெண்டுமே வரும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரெஸ்டா மவுத்தை பற்றி தான். இந்த ப்ரெஸ்டா மவுத் பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ரோட் பைக்கில் வர எல்லாத்துக்குமே இந்த ப்ரெஸ்டா மவுத் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மவுத் இருக்கிற மாதிரி இருக்கிற சைக்கிள் நம்ம எடுத்துகிட்டு எங்கே போனாலும் நம்ம ஏரியாவில் காற்றே அடிக்க முடியாதுங்க. அது ஒரு வேறு டைப் ஆஃப் மவுத்து. ஸோ அந்த மவுத்தில் நீங்கள் வெளியில் எங்கேயாவது போய் பஞ்சர் ஆயிடுச்சு இல்லை காற்றடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. உங்களோட சேஃப்டிக்காக நீங்கள் ஹேண்ட் பம்ப் கொண்டு போயே ஆகணும். அதாவது தனியாக போகிற மாதிரி இருந்ததுன்னா. அப்படி இல்லைன்னா கன்வெர்ட்டர்லாம் இருக்குது இந்த ப்ரெஸ்டா மவுத்துக்கு. ஸோ அந்த கன்வெர்ட்டர் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் ஏர் ப்ரெஷர் வைக்கும்போது பார்த்து நல்லா கவனமாக வைங்க. ஏன்னா பைக்கு டயரோட வால்யூம் வேறு, சைக்கிள் டயரோட வால்யூம் வேறு. ஸோ இதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் டயர் ப்ரெஷர் அப்படி வைக்கிறீங்க, அதாவது கன்வெர்ட்டர் போட்டு நீங்கள் டயர் ப்ரெஷர் வைக்கிறீங்க அப்படின்றப்ப நீங்கள் ரொம்பவே செக் பண்ணி பார்த்து வைங்க. ஏன்னா நீங்கள் கையில் கேஜ் ஏதாவது இருந்தால் பரவாயில்ல, கேஜெல்லாம் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஹாஃப் இல்லை முக்கால்வாசி காற்றடிச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் அதோடு எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்பிடுங்க. ஏன்னா அந்த கேஜ் இல்லாமல் நீங்கள் ரோட் பைக்குக்கு ப்ரெஷர் வைக்கிறது ரொம்பவே ஆபத்தான விஷயம். அதே மாதிரி இந்த ரோட் பைக்கிலெலாம் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 80க்கு மேலே வைப்பீங்க, ஒரு 100க்குள்ளே வைப்பீங்க. அதாவது ஒரு 90ல் வைப்பீங்க. எல்லாருமே மெயின்டைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 80 to 90ல் மெயின்டைன் பண்ணுவீங்க. இது டிபெண்ட் அப்பான் அவங்கவுங்க அதாவது ரைடரோட வெயிட்டை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது நம்ம சைக்கிள் டயரில் எவ்வளோ ப்ரெஷர் வைக்கணும் அப்படின்றது ரைடரோட வெயிட்டை பொறுத்து அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, லோ பட்ஜெட் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா அதில் வர டயரை பொறுத்தும் அதில் வர டியூப்பை பொறுத்தும் அதோட இதெல்லாம் லெவலில் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா RC 100 எடுத்துகிட்டு போகிறேன்ல, அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமே 70 PS தான் அதில் கொடுத்துருந்தாங்க. நம்ம அதில் ஒரு 65 PS வச்சுருந்தோம். ஸோ இந்த மாதிரி காற்று அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் டயரை செக் பண்ணணும். எல்லா டயர்லையும் பார்த்தீங்கன்னா அது என்ன ப்ரெஷர் வைக்கணும் அப்படின்றது தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் டயர் ப்ரெஷரை வைங்க. ரோட் பைக்குக்குன்னா கரெக்டாக 80 to 90 தான் வைக்கணும் அப்படின்றது கிடையாது. ஒவ்வொரு டயரை பொறுத்து மாறும். அதாவது பிராண்டை பொறுத்து ஒவ்வொரு டயரோட ப்ரெஷருமே மாறும்னு வச்சுக்கலாம். ஹைப்ரிட்டில் ஒரு மாதிரி வரும், ரோட் பைக்கில் ஒரு மாதிரி வரும், எம்டிபியில் ஒரு மாதிரி வரும். ஸோ நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரே இதில் போய் டக்குன்னு காத்தடிச்சிட்டு வந்துடாதீங்க. டயர் பஸ்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால தான் இந்த விஷயத்த ரொம்ப அழுத்தி ஆழமாக சொல்கிறேன். ஓகேங்களா. அண்டு காத்தடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டீட்டெயிலாக டெமோவே காமிச்சிடுறேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காற்றடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், காற்று அடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு டீட்டெயில் வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம காற்றடிக்கிற வேலையாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே கேப்பை கழட்டினதுக்கப்புறம் இந்த மவுத் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லெவரை அப்படியே லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணி டாப் பொசிஷனுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் நல்லா பார்த்தீங்கன்னா இப்போது டாப் பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த பம்ப் இருக்குல்ல, ஹேண்ட் பம்ப்பு. ஸோ இந்த பம்பை இந்த ஏரியாவில் விட்டுட்டு ப்ரெஸ் பண்ணி அழுத்தி நல்லா லாக் பண்ணி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த லிவரை ஓப்பன் அப்புறம் நம்ம காற்றடிக்க ஆரம்பிச்சிடலாம். ரியர் வீலுக்கு 90 சம்திங் வச்சுருக்கிறேன். ஓகேங்களா.
ஸோ இப்போ வந்து நம்ம ரிமூவ் பண்ணி திரும்பி இந்த லிவரை ப்ராப்பராக இப்படி லாக் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல் டைட்டில் லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணியாச்சா தெரியுதா? ஸோ லாக் பண்ணதுக்கப்புறம் இந்த கேப்பை இங்கே போடணும். ஸோ இதே ப்ரொசீஜர் தான் ஃப்ரண்ட் வீல். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேஷனாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆளில் போட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேஷ். பாய் பாய்.